வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஆக்சுவலி பீகார் தேர்தல் வெற்றி குறித்து அண்ணாமலைட்ட கேள்வி எழுப்புறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பஞ்சபாண்டவர்கள் போல அவங்க தலைவர்கள்லாம் ஒண்ணா இருந்தாங்க. அதனால வெற்றி பெற்றாங்க. இங்கேயும் பஞ்சபாண்டவர்கள் போல ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ட்டு டிடிவி ஓபிஎஸ்ஸ வந்து மறைமுகமா குறிப்பிட்டு பேசுறாரு. அவருடைய பேச்ச நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல அவர் பஞ்சபாண்டவர்கள் சொன்னதுல அதிமுக பழனிசாமி இருக்காரா இல்லையான்னு தெரியல. பஞ்சபாண்டவர்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி செங்கோட்டையன், டிடிவி, சசிகலா, தினகரன், பழனிசாமி இந்த பஞ்சபாண்டவர்கள் தானே? அவரு ஏன் எந்த 5 பேரு அப்படிங்கிறத குறிப்பிடல. இல்ல. இப்ப அவருடைய பாயிண்ட் என்ன? அண்ணாமலையுடைய பாயிண்ட் என்ன? ஆக்சுவலா வந்து பஞ்சபாண்டவர்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா, இதுல இதுல யாரு வந்து பாண்டவர்கள் யாரு, கௌரவர்கள் யாருன்னு தெரியல எனக்கு. அதுவே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா மகாபாரதத்துல வந்து பாண்டவர்கள் கௌரவர்கள்ட்ட வந்து நிலம் கேட்கறாங்க. கடைசியில 1 இன்ச் நிலமாவது குடுங்கன்னாங்க. அத கூட துரியோதனன் குடுக்க மாட்டேன்றாரு. ஆனா இவங்க இந்த சைடுல பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன், ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் என்ன கட்சியில சேர்த்துக்கோங்க. நாங்க அதிமுகவ பலப்படுத்துறோம்னு பலவிதமான எங்களுக்கு எந்த விதமான பதவி வேண்டாம்னு கூட சொல்றாங்க. ஆனா அத பத்தி ஓபிஎஸ் கண்டுக்கவே மாட்டேன்றாரு. அப்போ இந்த பாண்டவர்கள் யாரு, கௌரவர்கள் யாரு அதிலேயே பிரச்சனை இருக்கு. அதனால பழனிசாமி தரப்பு கௌரவர்கள் தரப்புல இருக்கா? ஏன்னா வந்து கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு 1 இன்ச் நிலம் கூட குடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதே மாரி பழனிசாமி தரப்பு செங்கோட்டையனையும், ஓபிஎஸ்ஸையோ இல்ல வேற யாரையோ சேர்க்கறதுக்கு கூட சசிகலாவையோ சேர்க்கவே மாட்டோம். நாங்க அவங்களுக்கு தேவையே இல்லைன்ற மாரி சொல்றாங்க. அப்போ இந்த மாரி மறுக்கிற நிலையில இருக்கிற பழனிசாமி கௌரவர்கள் கூட்டத்துல வராரா? பாண்டவர்கள் கூட்டத்துல வராரான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. பட் அண்ணாமலை யார சொன்னாரு தெரியல ஆக்சுவலா வந்து. ஸோ அண்ணாமலை வந்து அவருடைய பாயிண்ட் என்னன்னா, அண்ணாமலைக்கும் தினகரனுக்கும் இந்த எலக்ஷன்ல ஒரே ஒரு கோல் தாங்க. அண்ணாமலைக்கும் அதே தான் கோல். பழனிசாமியுடைய அந்த அவருக்கு வந்து அரசியல் ரீதியா ஒரு பின்னடைவை ஏற்படுத்தணும் அதான். அதான் அவருடைய நோக்கம். அவங்க 2 பேருடைய நோக்கம் அதுதான். அண்ணாமலை என்னைக்குமே அவர பதவி விட்டு தூக்கினத மறக்கவே மாட்டார். ஏதோ மோடியின் தலைமையேற்று அங்க கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காரே தவிர, அவர் வந்து கண்டிப்பாக வந்து எ எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவ கொண்டு வரணும் இந்த எலக்ஷன்ல தான் அவருடைய நோக்கம். கொங்கு மண்டலத்தில நீயா நானா? அதுதான் அவருடைய பாயிண்ட். அண்ணாமலையா, எடப்பாடியா? அப்படின்ற பாயிண்ட்ல தான் அண்ணாமலை ஃபைட் பண்றாரு. நானா நீயான்ற பாயிண்ட்ல தான் அண்ணாமலை ஃபைட் பண்றாரு. இப்போ வரப்போற வாரத்திலேயோ இல்ல ஒரு 2 வாரத்துக்குள்ளேயோ பிரைம் மினிஸ்டர் இங்க வரார். பிரைம் மினிஸ்டர் வந்தோனே அண்ணாமலை அவர பார்க்க போறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பார்ன்னு நெனைக்கிறேன். அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா? இல்ல பாஜகலயே கன்டின்யூ பண்றாரான்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். பாஜகவோட தலைவர் வந்து தமிழ்நாட்டு பாஜக தலைவர் வந்து நயினா நாகேந்திரன் தான். ஆனா அண்ணாமலை வந்து எப்பவும் கூட்டணி குறித்து ஏதாவது குழப்பத்த உண்டாக்குற மாரி கருத்த சொல்லிட்டே வராரு. நயினா நாகேந்திரனும் அவர கண்ட்ரோல் பண்ணல. டெல்லி ஹை கமாண்ட் வந்து அண்ணாமலைய வந்து என்கரேஜ் பண்றாங்களா அந்த விஷயத்துல? டெல்லி ஹைகமாண்ட்லாம் என்கரேஜே பண்ணலீங்க. டெல்லி ஹைகமாண்ட் ஆகட்டும், தமிழ்நாடு பாஜக ஆகட்டும், எல்லாருமே வந்து அண்ணாமலை மேல கொஞ்சம் அதிருப்தியா தான் இருக்காங்க. அவர் மேல தொடர்ந்து ஏகப்பட்ட புகார்கள் தலைமைக்கு போயிட்டே இருக்கு ஆக்சுவலா வந்து. அதனால வந்து அது அத பத்தி அவரு கண்டுக்கிற மாரி தெரியல. ஆனால் அவர பொறுத்தமட்டும் அவர் வந்து வரப்போற தேர்தல்ல எடப்பாடிய எப்படி தோற்கடிக்கிறதுன்றது தான் அவருக்கு தெளிவா இருக்கு. அதுதான் வந்து ஒரு திட்டமிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அத வந்து கடைசி நேரத்துல எப்படி கூட்டணிகள் அமையுதுன்றத பொறுத்து இருக்கு. அதாவது வந்து அதிமுக எப்படியாவது விஜய் தரப்ப உள்ள இழுக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனா பாஜக இருக்கிற இடத்துல நாங்க வரமாட்டோம்னு விஜய் தரப்பு சொல்லிட்டே இருக்காங்க. அதனால பாஜக விட்டுட்டு அதிமுக வந்ததுன்னா வந்து விஜய் தரப்புக்கு வந்ததுன்னா, அப்போ தினகரனும், அண்ணாமலையும் பாஜகலயே கன்டின்யூ பண்ணுவாங்க. எடப்பாடி எங்க அதிமுக போட்டி போடுற எடப்பாடி தரப்புல போட்டி போடுற ஆட்கள் எல்லாம் தோற்கடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. ஆனா அதே சமயம் பாஜகவோடயே இருக்கிற அதிமுக இருக்கு அப்படின்னா, அண்ணாமலை ஒரு தனி ஆவர்த்தனம் வாசிப்பார்ன்னு நினைக்கிறேன். அவரு வந்து தினகரன் எடுக்கிற முடிவு, அவங்கலாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன மாரி முடிவு? விஜய் கூட சேருவாங்களா? இல்ல தனியா இருப்பாங்களா? ஆனா எப்படி பார்த்தாலுமே அவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா, தினகரன் அண்ட் அண்ணாமலையோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, அதிமுக எங்கெங்க போட்டி போடுறதோ, பாஜக கூட விடுங்க. அத கூட அவங்க திமுகவ தோற்கடிக்கிறது கூட 2வது கட்டம் தான். பாஜக பத்தி அவங்க ஒண்ணும் சீரியஸா எடுத்துக்கல. அத பத்தி அதோட போட்டின்னு சொல்லல. அதிமுகவும் தோற்கடிக்கணும். ஏன்னா எடப்பாடி ஒற்றுமையை நிறுவ மாட்டேன்றார். கட்சிய பலப்படுத்த மாட்டேன்றார். அதனால வந்து அவர வந்து அவர்ட்டருந்து கட்சிய மீட்டெடுக்கணும் அப்படின்றது தினகரன் நோக்கம். அதுக்காக அவர் வொர்க் பண்றாரு. அண்ணாமலைக்கு வந்து நம்மளுடைய பதவிய தூக்குறதுக்கு இவர் தான் காரணம். அதனால இவர பழி வாங்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கம். 2 பேரும் அதுல ஒன்றுபடுறாங்க. செங்கோட்டையனும், ஓபிஎஸும் தனி ஆளா இருக்காங்க. அவங்க கடைசியில வந்து தினகரன் என்ன முடிவு எடுக்கிறாரோ, அவர் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அவங்க வேற மாரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பாஜக சைடு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒரு இடம் வாங்கிட்டு போட்டி போடுவாங்களான்னு தெரியாது. ஆனால் எடப்பாடிய பொறுத்தமட்டும் அவர் எந்த கட்டத்திலயும் வந்து ஓபிஎஸ்ஸையோ, செங்கோட்டையனையோ மீண்டும் சேர்க்கிற மாரி ஐடியா இல்ல.
ஆனா பாஜக தரப்புல திருப்பி திருப்பி வந்து எடப்பாடிட்ட என்ன சொல்றாங்க, நீங்க அவங்கள சேர்த்தே தீரணும்னு. இப்ப பீகார் எலக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப பிரஷர் பண்றாங்க. சேர்த்தே தீரணும்னு பிரஷர் பண்றாங்க. அது என்ன பண்ண போறாரு எடப்பாடின்னு தெரியாது. அது கடைசி கட்டத்துல ரொம்ப வற்புறுத்தினா நான் பாஜக விட்டே வெளில போறேன்னு போயிடுவாரா? இல்ல இருப்பாரான்றதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னும் நாள் நெருங்க நெருங்க இப்ப அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசத்துக்குள்ள எல்லாம் செட்டில் ஆகணும் கரெக்ட்டா. அதனால வந்து எல்லாமே வந்து ஒரு 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 முடிவை நோக்கி தமிழ்நாட்டோட அரசியல் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. வந்து ஒரு முடிவுன்னா அந்த கூட்டணி பற்றின ஒரு முடிவுகள். அத நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மூவ்மெண்ட்ட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்றாங்க. தேமுதிக கூட பாருங்க எங்களுக்கு எல்லாரும் தோழமை கட்சிகள் தான். நாங்க கூட்டணி யார் கூடன்னு அப்புறம் சொல்லுவோம்னு அப்படி ஒரு விஷயத்த முன்னாடி வைக்கிறாங்க. பாமக அன்புமணி அவர் என்ன பண்ண போறாரு இனிமே தான் அவர் பாஜக தரப்புல பேசிட்டு இருக்காரு. பாஜகவுடைய ஆதரவாளரா இருக்காரு. பட் அவரு இப்ப ஃபைனலா போய் சேருவாரா இல்லையான்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். திமுக கூட்டணி கட்சிகளும் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பீகார்ல வந்து மோடி வெற்றி பெற்ற பிறகு இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள மீண்டும் ஒரு ஒற்றுமை பலப்பட்டிருக்கு ஆக்சுவலா. ஏன்னா மோடி பலம் பெற்று வருவது இந்தியாவுக்கு நல்லதில்லன்றது தான் திமுக கூட்டணி கட்சிகளுடைய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால மோடியுடைய வெற்றி அங்க பீகார்ல வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக கூட்டணி காட்சிகள வந்து பலப்படுத்தியிருக்கு. ஸோ அந்த சூழல்ல அவங்க வந்து இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒன்றுபடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயம் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் அவசரம் பாடிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தரப்புல சில பேர் வந்து ஏதோ விஜய் கூட போறோம்ன்ற மாரியான ஒரு செய்திகள வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. நேத்து நிர்மல் குமார்ட்ட கேட்டபோது அந்த தாவேகா நிர்மல் குமார்ட்ட அந்த மாரி வதந்திகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அவரு ஆக்சுவலா. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் காங்கிரஸ் வந்து 3 தேர்தலா வெற்றியே பார்த்துட்டு இருக்கிற காங்கிரஸ் திமுக கூட்டணியில கன்டின்யூ பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஒருவேள 2026ல விஜயோடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்ச பிறகு வேணா 29ல வேணா ட்ரை பண்ணுவாங்களே தவிர, அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து. சார் இப்ப இபிஎஸ்ஸ தோற்கடிக்கிறது தான் என்னோட அஜெண்டா அப்படிங்கிறத டிடிவி தினகரன் ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஆனா அதே அஜெண்டா தான் அண்ணாமலைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அண்ணாமலை வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, டிடிவி, ஓபிஎஸ்ஸ கூட்டணிக்கு கொண்டு வந்து அதிமுக கூட்டணிய வலுப்படுத்தணும் அப்படிங்கிற ஆங்கிள்ல தான் அவர் பேசுன மாரி தெரியுது. உண்மையில அவருக்கு இபிஎஸ்ஸ தோற்கடிக்கிறது தான் நோக்கமா அண்ணாமலைக்கு? அந்த நோக்கம் தாங்க அவருக்கு. அவரு அவரு அவர பதவி விட்டு அவர் எடுத்ததுல வந்து ரொம்ப கோவமா இருக்காரு. வெளிப்படையா அவரே சொல்றாரு பல இன்டர்வியூல, "என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நான் பேச முடியாது. என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் பேச முடியாதுன்னு" அவர் தானே சொல்றாரு பல இன்டர்வியூல. நான் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் அப்படியே நான் பேச முடியாது. உள்ள ஒண்ணு நினைக்குது, வாய் ஒண்ணு பேசுதுன்னு அவரே தானே சொன்னாரு. அவர் இன்டர்வியூல நீங்க பார்க்கலாம் கடந்த கால இன்டர்வியூல. அதனால அவருக்கு ஏதோ ஒரு இதுல இருக்காரு. ஒரு குழப்பத்துல தன்மானத்த இருக்காரு. விட்டு இருக்க முடியாது அந்த மாரிலாம் பேசியிருந்தாரு. எனக்கு பிடிச்சிருந்தா இருப்பேன், பிடிக்காட்டி போயிட்டே இருப்பேன்னு சொன்னார்ல போன இன்டர்வியூல. சொன்னாரா ஆமாமா. இல்லையா? பிடிச்சிருந்தா இருப்பேன், பிடிக்காட்டி போயிட்டே இருப்பேன். அந்த வார்த்தையில அப்புறம் அவர பார்த்து எதுக்கு எல்லா பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும் நீங்க தனியா கட்சி ஆரம்பிக்க போறீங்களாமேன்னு எதுக்கு கேட்கறாங்க? அப்ப அப்படி கேட்டா அவரோட பதில் என்னவா இருக்க முடியும்? "ஏன் சார் நான் மோடியோட தலைமைய ஏத்துட்டு வந்திருக்கேன் நானு. என்ன பார்த்து ஏன் இப்படி கேட்கறீங்கன்னு தான் இருக்கும்." அதுக்கு பதிலா ஆரம்பிக்கும்போது சொல்றேன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு? ம். ஒய் ஹி இஸ் என்கரேஜிங் சச் கொஸ்டின்ஸ். ம். ம். ஸோ ஓகே. ஏதோ ஒரு ஒரு அம்பிகுயிட்டீஸ் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில அவர் இருக்காரு. அது அந்த அவருக்கு என்ன டிசிஷன் எடுக்குதுன்னு தெரியல. அதே சமயம் எடப்பாடிய வந்து ஒரு பின்னடைவுக்கு கொண்டு வரணும்னு நெனைக்கிறாரு. அது எந்த விதத்துல பண்ண முடியும்னு எடப்பாடியோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? அவர் கடைசி வரையும் பாஜகல தான் இருப்பாரா? அந்த போன்ற விஷயங்கள வாட்ச் பண்றாங்க. இல்ல அவர் ஏதாவது வெளியில நகர்றாரா? இல்ல அப்படி அதான் விஷயம் கூட்டணி குறித்த கேள்வி கேட்கும்போது, இன்னும் 6 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. 6க்கும் மேல மாசம் இருக்கு. ஸோ எதுனாலும் இப்பவே சொல்ல முடியாது. காலங்கள் மாறலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் நேத்து பேசியிருந்தாரு. கூட்டணிய பத்தி சொல்ல முடியாது. காலங்கள் மாறலாம். அரசியல்ல என்ன வேணா நடக்கும். எல்லாமே நம்ம ஒத்துக்கிறோம். இல்லன்னு சொல்ல வரல. நம்ம பேசுறது இன்னைக்கு இருக்கிற அரசியல வச்சு தான் பேசுறோம் நம்ம. 6 மாசம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஆனா 6 மாசம் கழிச்சு இது மாரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம பேசுறோம் ஆக்சுவலா. நடக்குதோ இல்ல நடக்கலையோ நம்ம அது வேற விஷயம். அண்ணாமலையும் அந்த வார்த்தைய சொல்றாரு. கூட்டணி உறுதியா இருக்கு அப்படிங்கிற வார்த்தைய அவர் சொல்லல. சொல்லாம தவிர்க்கிறாரு. சொல்ல மாட்டாருங்க. எந்த கூட்டணியும் உறுதின்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. தேர்தல் நேரத்துல எந்த கூட்டணி வேணா எப்படி வேணா போகும். நம்ம என்ன சொல்லலாம்னா, திமுக கூட்டணி பலமா இருக்கு. அது போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுல இந்த கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அதிமுக கூட்டணி பலவீனமா இருக்கு. ஏன்னா அதிமுகவே பலவீனமா இருக்கு. பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல எதிர்மறை ஓட்டு ஜாஸ்தியா இருக்கு. அப்படின்னு அத பத்தி சொல்லலாம் நம்ம. தினகரன் போன்றவர்கள்லாம் சவுத்லயும், டெல்டாலயும் கொஞ்சம் ஓட்ட பிரிச்சாங்கன்னா அதிமுக தோக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை வந்து அவருக்கு பாஜக கொஞ்சம் ஒரு இதா இருக்காரு. தரையில போட்ட மீன் மாரி துடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து அண்ணாமலை வந்து எனக்கு பிடிச்சிருந்தா இருப்பேன், இல்லாட்டி போக போறேன்னு ஏன் சொல்றாரு அவரு? ஸோ அண்ணாமலை வந்து தன்னுடைய செயல்பாடுகள்னால பலவிதமான யூகங்களுக்கு வந்து வழிவகுக்கிறார் ஆக்சுவலா. அதெல்லாம் பண்ண வேண்டியதில்ல. அவர் வந்து இப்ப சமீப காலத்துல தமிழ்நாடு பிஜேபி நடத்துற பல கூட்டங்கள்ல அவர் பங்கு பெறல. இப்ப நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர்ல நடந்த கூட்டத்துல கூட நடத்தின கூட்டத்துல கூட அவர் பங்கு பெறல. ஸோ அவருடைய அந்த செயல்பாடுகளுக்கு வந்து பாஜக தமிழ்நாடு பாஜகலயே பல சந்தேகங்கள உருவாக்கியிருக்கு. இப்ப அவர பத்தி ஒரு பெரிய குற்றச்சாட்ட வந்து அந்த கல்யாணராமன் ஒருத்தர் இருக்காரு. பாஜகல அவரு வச்சிருக்காரு. அவரு ஏதோ தொடர்ந்து ஏகப்பட்ட
ஏகப்பட்ட சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு அவங்க கட்சி ஆளே அவரு. அவரு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய நீண்ட கால இவரு அவரு. ஆனா சங் பாஜகல இல்லன்னு நெனைக்கிறேன். பாஜகல இருந்து நீக்கப்பட்டவர்ன்னு நெனைக்கிறேன் அவரு. ஏங்க அவரு ஆர்எஸ்எஸ் ஓட அடிப்படை தொண்டருங்க அவரு. கல்யாணராமன பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவரு ஆர்எஸ்எஸ் அவரு பக்கா ஆர்எஸ்எஸ். அவர் வந்து ஒரு விஷயத்த வைக்கிறாருன்னா வந்து, அத பார்த்துட்டு அவரு சும்மா இருக்காரா? அத எப்படி அது பாஜக எப்படி எடுத்துக்க போகுது அதுன்னு தெரியல. பாஜக தலைமை அத எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தெரியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, அண்ணாமலைக்கான ஒரு நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையோட பெரிய அளவுக்கு ரேப்போட இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவருடைய ஸ்பேஸ வந்து இவரு பிடிக்க பார்த்தாரு அப்படின்னா, இவரு இம்பார்ட்டன்ஸ தொடர்ந்து இவர் தக்க வைக்க பார்த்தாருன்னா அண்ணாமலை, அது நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் யோசிப்பார்ல. அதனால அது ஈகோ கிளாஷ் அங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாஜக தலைமைக்கும் நெறைய பெட்டிஷன் அண்ணாமலைய பத்தி போயிருக்குன்றாங்க. ஸோ அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, தனக்கு தனக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த அதனால வந்து தான் ஒரு தனி கட்சி அந்த மாரி விஷயங்கள ஃப்ளோட் பண்ணா நமக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும்னு அவர் நினைக்கிறார். அப்படி ஃப்ளோட் பண்ணா அத வச்சு நம்ம வந்து எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவ கொண்டு வர முடியுமான்னு அவர் நினைக்கிறார். ஆனா இதெல்லாம் அவரு நினைக்கலாம். ஆனால் நடக்கிறது வந்து அதிமுக, பாஜகவோட கூட்டணி எப்படி மூவ் ஆகுது அத பொறுத்து தான் அவரு முடிவு பண்ணுவாரு ஆக்சுவலா. இவரு விஜயோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? அவர் எப்படி நாளைக்கு யாரோட சேர போறாரு? அவர் தனியாவே போறாரா? ஸோ இதெல்லாம் நீங்க சொல்ற மாரி இதுக்கெல்லாம் ஒரு காலகட்டம் இருக்குன்னு சொல்ல வரல. ஆனால் இதுக்கான சாத்தியங்கள்லாம் இப்படி இப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அவங்க கிளீனா மறுத்துருக்காங்க. யாரு தாவேக்கா தரப்புல கிளீனா மறுக்குறாங்க. அதாவது வந்து பாஜகவோட எங்களுக்கு கூட்டணியே கிடையாது. பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சியோடயும் கூட்டணி கிடையாது. தெளிவா சொல்ட்டாங்க. அதனால அதிமுக பாஜகவோட இருக்கிறவரையும் கூட்டணி கிடையாது. அப்ப அதிமுக பாஜக விட்டு வருமான்னு ஒரு கேள்வி வரும். வந்தா பெரிய ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கூட்டணிகள்லலாம். ஸோ அதெல்லாம் இனிமேலாம் அதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். அதெல்லாம் எடப்பாடி எடுத்த உடனே இந்த விஷயங்கள செய்வாருன்னு சொல்லவே முடியாது. எடப்பாடி வந்து துரோகத்துக்கு பேர் போனவர்ன்றதுல சந்தேகம் இல்ல. அவரு சசிகலா முதுகுல குத்தினாரு. எல்லாம் எல்லாரோட முதுகுலயும் ஓபிஎஸ் முதுகுல குத்தினாரு, செங்கோட்டையன் முதுகுல குத்தினாரு, தினகரன் முதுகுல குத்தினாரு, ஏசி பழனிசாமி சார் முதுகுல குத்தினாரு, அப்புறம் புகழேந்தி முதுகுல குத்தினாரு. வரிசையா அவரால முதுகில் குத்தப்பட்டவர்கள் பட்டியல் நெறைய இருக்கு ஆக்சுவலா. 2வது அவர்ட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அதிமுகன்னா தான் தான் அதிமுகன்னு நெனைக்கிறாரு. ஆக்சுவலா தொண்டர்களும் இணைந்தது சேர்ந்தது தான் அதிமுக அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. 2வது தான் செல்வாக்கு மிக்கவர்ன்னு நெனைக்கிறாரு. அது இன்னொரு தவறான கருத்து. ஜெயலலிதா மாரி தான் செல்வாக்கு மிக்கவர்ன்னு நெனைக்கிறாரு. அதுவும் தப்பு. 2வது அதிமுகவுக்கு வந்து பலம் இருக்கு. அதிமுக இன்னும் செல்வாக்கோட இருக்குன்னு நெனைக்கிறாரு. அதுவும் தப்பு. எல்லாமே வந்து தன்னுடைய பலவீனத்த யார் ஒருத்தர் உணராம இருக்காரோ, அவர் வந்து எதிர்காலத்த வந்து பிளான் பண்ண முடியாது சரியா. தன்னுடைய சுயநலம் பார்த்துட்டு தன்னுடைய பதவிய காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் யார் வந்து முனைப்பு காட்டுறாரோ, அவரால கட்சிய காப்பாத்த முடியாது. கட்சியோட எதிர்காலத்த கட்டுக்கோப்பா வரையறுக்க முடியாது. அவருக்கு இது எடப்பாடிய பொறுத்தமட்டும் தான் பெரிய பலம் பொருந்திய தலைவராகவும், அ கட்சி தன் தலைமையில கட்டுப்பாடா இருக்கிறதாகவும், தான் வந்து ஒரு அப்படின்ற மாரியான அதிமுக செல்வாக்கோட இருக்கிற மாரி நினைக்கிறார். அது அவர் நினைக்கிற விஷயம் தப்பு. பூனை கண்ண மூடிண்டா உலகம் இருண்டுதுன்ற மாரி அந்த நெனப்புல அவர் இருக்கார். கட்சி பலவீனமா இருக்கு. கட்சிய பலப்படுத்தணும். விலகி போனவங்கள சேர்க்கணும். ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாரி கட்சி 100 வருஷம் இருக்கணும்னா அதெல்லாம் பண்ணணும். ஆனா அதெல்லாம் பண்றதுக்கு அவர் ரெடியா இல்ல. எல்லாருமே வந்தா தன்னுடைய பதவி போயிடுமோன்னு நினைக்கிறார். அப்பேற்பட்ட எம்ஜிஆரே வந்து தன்னை எதிர்த்து போட்டி போட்ட எஸ்டிஎஸ்ஸ வந்து 150 இடங்கள்ல எதிர்த்து போட்டி போட்ட எஸ்டிஎஸ்ஸ வந்து இறக்கறதுக்கு முன்னாடி கட்சியில சேர்த்துட்டு தான் போனாரு ஆக்சுவலா. ஜெயலலிதாவ பல விதங்கள்ல பழி வாங்கின ஆர்.எம். வீரப்பன் அவர்கள வந்து ஜெயலலிதா கட்சியில சேர்த்துட்டாங்க 91 முன்னாடி. துணை பொதுச் செயலாளர் ஆக்கினாங்க. அப்புறம் பிரச்சனை வந்தது வேற விஷயம். அந்த ஆளுமை வந்து ஒரு தலைவருக்கு இருக்கணும் சார். நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு எல்லாரோட தயவும் தேவை. இந்த சமயத்துல அர அர அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு போணும். தேர்தலுக்கு அப்புறம் இவங்க நம்மள மீறி இவங்க போமாட்டாங்கன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கணும். எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தாலே மக்கள்ட்ட வந்து ஒரு நல்ல பார்வை வரும். அதிமுக பலமாயிடுச்சுன்னு ஒரு பார்வை வரும். அந்த பார்வை வந்தாலே அது வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆக்சுவலா. அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்காரு எடப்பாடி. இவங்க என்ன ஓட்டு வாங்குவாங்க? செங்கோட்டையனுக்கு எத்தன ஓட்டு இருக்கு? ஓபிஎஸ்க்கு எத்தன ஓட்டு இருக்கு? சசிகலாக்கு எத்தன ஓட்டு இருக்குன்னு கேட்கிறாரு. முக்கியம் அது இல்ல. கட்சி பிரிஞ்சிருக்குன்ற ஒரு பார்வை மக்கள்ட்ட இருக்குல்ல. அதுதான் இங்க முக்கியம். அதனால பெர்செப்ஷன் ரொம்ப முக்கியம். அதான் சேர்ந்தாங்கன்னா கட்சி ஒன்றா இருக்கு. பலமா இருக்குன்ற எண்ணம் மக்கள்ட்ட வரும். அந்த பார்வை வந்து மக்களுடைய ஒப்பீனியன மாத்தும். ஆதரவ கொண்டு வரும் ஆக்சுவலா. அந்த அடிப்படை விஷயத்த வந்து எடப்பாடியும் புரிஞ்சுக்கிறதா இல்ல. அவருக்கு யாரும் புரிய வைக்கிற மாரியும் தெரியல ஆக்சுவலா. அத சொல்லி தான் வந்து செங்கோட்டையன் சொன்னார். 6 பேர் போய் கேட்டாங்க. அவங்கள வந்து கன்னா பின்னான்னு பேசியிருக்காரு. அத செங்கோட்டையனே சொன்னார். ம். புரிஞ்சுக்க முடியல. அடிப்படையான விஷயங்கள புரிஞ்சுக்க முடியல. ஒரு தேர்தல்ல நீங்க வெற்றி பெறணும். முதலமைச்சர் முதலமைச்சர் கனவுல இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க எதிரிய கூட கிட்ட கொண்டு வரணும்ல. எல்லாரையும் கொண்டு வரணும். கொண்டு வாங்க. ஜெயிங்க முதல்ல. உங்க தலைமையில உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஜெயிங்க. ஜெயிச்ச பிறகு நீங்க மத்தவங்கள எப்படி கட்டியாளுறதுன்னு நீங்க ட்ரை பண்ணுங்க. அவங்க உங்கள மீறி போமாட்டாங்கன்னு நீங்க நம்பிக்கையோட இருங்க. நீங்க 4 1/2 வருஷ காலம் போராடி இவ்வளோ பேர வெளியில அனுப்பிச்சீங்கல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டாமா? யார் வந்தாலும் நான் சமாளிப்பேன்னு. அப்ப இப்ப தேவை உங்களுக்கு. உங்க ஆதரவுலாம் உங்களுக்கு தேவை.
ஏன்னா கட்சி வெற்றி பெறணும். நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு கனவுல இருக்கீங்க. அப்ப அத பண்ணாத எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறத விஷயம் விட்டுட்டு, நான் பலமா இருக்கேன்னு நீங்க 177 தொகுதி, 234 தொகுதி 4 தடவ ரவுண்ட் வந்தா கூட, அது ரொம்ப கஷ்டம். சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு மாரி ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணி அண்ணாமலைய பாஜகல இருந்து ஓரங்கட்டுனாரு. அது எல்லாருமே ஒரு நல்ல மூவ் அப்டின்னாங்க. ஆனா அண்ணாமலை வந்து உள்ள இருந்து குடுக்குற கொடைச்சல வந்து எடப்பாடியால தடுத்து நிறுத்த முடியலையோ? அவர் வந்து தொடர்ந்து வேற வகையில குடுத்துட்டே தான் இருக்கிறாரு. அத ஆனா எடப்பாடியால நிறுத்த முடியல. அத எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை ஏன் அந்த மாரியான குடைச்சல் குடுக்குறாரு? அவரே அதிருப்தியா இருக்காரு பாஜக மேல. அவருக்கு பாஜக தலைமை அவர பதவிய விட்டு தூக்கினது அவருக்கு பிடிக்கல. அதுக்கு காரணம் எடப்பாடி. அதனால எடப்பாடிக்கு குடைச்சல் குடுக்கிறதா நெனச்சுட்டு அவரு ஏதாவது பேசிட்டு இருக்காரு. அவரோட பேச்சுக்கள் மூலமாக ஏதாவது ஒரு அதாவது மறைமுகமான ஒரு பொருள வந்து குடுக்குற மாரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து அவரு பேசிட்டு இருக்காரு. அது வந்து அரசியல்ல வந்து நீங்க அப்படி பேசுனீங்கன்னா, அதுக்கு 10 விதமான அர்த்தத்த கற்பிப்பாங்க. நீங்க நான் இப்படிதான் சொன்னேன். நான் இந்த அர்த்தத்த தான் சொன்னேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது எடுபடாது. ஒரு வார்த்தை நீங்க வெளியில விட்டீங்கன்னா, அந்த வார்த்தைக்கு 10 விதமான விளக்கங்கள், வியாக்கியானங்கள்லாம் குடுக்குற காலம் இது ஆக்சுவலா. பேசாத இருக்கிறவன பத்தியே நம்ம 10 விதமான வியாக்கியானங்கள் குடுத்துட்டு இருக்கோம். நீங்க வார்த்தைகள் பேசுனீங்கன்னா, விழுந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க தான் பொறுப்பு. நான் எனக்கு பிடிச்சிருந்தா இருப்பேன், பிடிக்காது போயிடுவேன்னா, அது அந்த வார்த்தைய சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்புறம் என் உள்ளத்துல 1000 விஷயம் இருக்கும். அதெல்லாம் நான் பேச முடியாது அண்ணா. அதெல்லாம் பேச முடியாதுண்ணா நானு. நான் வந்து கட்சி கட்டுப்பாடு கருதி தான் பேச முடியும்னா, அப்ப என்ன அர்த்தம்? உள்ளத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? ம். உள்ளத்துல எடப்பாடிய வந்து கட்சிய விட்டு அரசியல்ல பின்னுக்கு தள்ளணும். அவருக்கு பின்னடைவு கொண்டு வரணும்னு உங்க உள்ளத்துல இருக்கா? சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க அரசியல்வாதி ஒரு விஷயத்த சொன்னாரு அல்லது சொல்லல வச்சுக்கோங்க. அதற்கான வியாக்கியானங்களே தனியா இருக்கும். அதுல பாதி விஷயங்கள் கடந்த காலத்துல ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள்லாம் யூகித்தபடி நடந்தே கூட இருக்கலாம். சிலது நடக்காத இருக்கலாம். அது வேற விஷயம். ஆனால் நீங்க வந்து யூகிக்கிறதுக்கான ஒரு யூகத்த உருவாக்குறதுக்கான விஷயங்கள நீங்க பண்ணும்போது, அத பத்தி பேச்சுக்கள் நீங்க தடுக்க முடியாது. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பாரான்னா, உங்க கடந்த கால செயல்பாடுகள் என்ன நாங்க சொல்வோம். ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அவரு இப்படி போவாரு, அப்படி போவாருன்னு அத சொல்லுவோம் நம்ப. எடப்பாடிக்கு இந்த மாரி வழி இருக்கு, அந்த மாரி வழி இருக்கு. விஜய்க்கு இந்த மாரி வழி இருக்கு, அந்த மாரி வழி இருக்கு. இதெல்லாம் சிலது நடக்கும், சிலது நடக்காது. ஒரு அரசியல்ன்றதே வந்து என்ன சார்? அடுத்த கட்டமா என்னமா நடக்கும்னு அரசியல்வாதிக்கே தெரியாது. நாளைக்கே வந்து என்ன டர்னிங் பாயிண்ட் வரும்னு தெரியாது. பீகார் எலக்ஷனுக்கும், தமிழ்நாடு எலக்ஷனுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. அங்க பீகார் வந்து ஜாதி கூட்டணி அமைச்சாங்க. ரூ. 10,000 குடுத்தாங்க. பொம்பளைங்கள எல்லாம் ஓட்டு போட வச்சாங்க. ஜெயிச்சாங்க. அவ்வளோதான். அடிப்படையான விஷயம். தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு என்ன ரோல் இருக்குங்க? தமிழ்நாட்டுல அவ்வளோதான். பிஜேபிக்கு எதிர்மறையான ஓட்டு தான் இங்க இருக்கு. அதிமுகவும் பலவீனமா இருக்கு. அத எப்படி அந்த கூட்டணியோட ஒப்பிட முடியும்? அது வந்து உயர் ஜாதி பிளஸ் ஓபிசி பிளஸ் தலித்துகள் கூட்டணிய கரெக்ட்டா கட்டமைச்சாங்க அங்க பீகார்ல. இன்னொன்னு அங்க வலிமையான கட்சியா பாஜக இருக்குது. ஆ பாஜக ஆட்சி செய்ற கட்சியா இருக்குங்க. ஆட்சியில பங்கு பெற கட்சியா இருக்கு. இங்க உங்களுக்கு அதிமுக ஆட்சியில பங்கு குடுப்பாங்களா? இல்ல நீங்க தான் 4 எம்எல்ஏ வச்சு அடுத்தது 40 எம்எல்ஏ வரப்போறீங்களா? அதுவும் கிடையாது. அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து இங்க உங்களுடைய ரோல் ரொம்ப லிமிட்டட். தமிழ்நாட்டுல பாஜகவோட ரோல் ரொம்ப லிமிட்டட். அவங்க வந்து பார்லிமென்ட்ல 29 அதிகமான இடங்கள் வாங்க முடியுமான்னு அந்த ஆஸ்பெக்ட்ல தான் வொர்க் பண்ணுவாங்க. இந்த வாட்டி வந்து உங்க கூட்டணிய கூட எப்படி நேத்து என்ன சொல்றாரு நயினாரு, எங்க கூட்டணி நாங்க யாரையும் வலிஞ்சு போய் கூப்பிட மாட்டோம். வர வேண்டியவங்க வரலாம் அப்படின்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? எங்களுக்கு ஒண்ணும் 26 முக்கியம் இல்லன்னு அர்த்தமா அதுக்கு? ம். அப்படிதான் பார்க்கணும் அத ஆக்சுவலா. 26 முக்கியம் இல்லன்னு சொல்றாரா? நாங்க வந்து கூட்டணிய கட்டமைக்கிறதுல ஆர்வம் காட்ட மாட்டோம். யார் வேணா வந்து சேரலாம் அப்படின்னா, இதெல்லாம் அப்படி கூப்பிட்டா யாராவது வருவாங்களா? அப்படி சொன்னா யாராவது வருவாங்களா? அப்போ உங்களுக்கு 26 இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அதிமுக தோத்தா பரவாயில்லையா? அப்படின்லாம் ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ அதனால வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து அதிமுக, பாஜக கூட்டணி வீக்கா இருக்கு. அது ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஏ அண்ணாமலை கொஞ்சம் ஊசலாட்டத்துல இருக்காரு. அவருக்கு எடப்பாடி தான் குறி. அவர பின்னடைவு கொண்டு வரணும்னு ஒரு பாயிண்ட். அதே மாரி தினகரனுக்கும் அதுதான் பாயிண்ட். தினகரனும் அண்ணாமலையும் சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். அது எப்படி வரும்னு இப்ப சொல்ல முடியல ஆக்சுவலா. விஜய் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல தனியாவே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரு என்ன நினைக்கிறாரு, தான் தனியாவே போயிட்டு அதிமுகவோட அதிக ஓட்டுகள் எடுப்போம். திமுகவுக்கு தான் போட்டியா வருவோம்னு அவர் நினைக்கிறாரு. அவரு 26% ஓட்டு எங்களுக்கு இருக்கு. நாங்க எதுக்கு கூட்டு சேரணும்னு கேட்கிறாரு ஆதவ அர்ஜுனா. ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கையில புரோசீட் பண்றாங்க. இந்த திமுக கூட்டணி பீகார் வெற்றிக்கு பாஜக வெற்றிக்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் கட்டுக்கோப்பா மாறியிருக்கு. ஏன்னா, இங்க வந்து பாஜகவ எந்த விதத்திலயும் வளர விடக்கூடாதுன்னு ஒரு பழைய கருத்து வேறுபாடுகள்லாம் மறந்து நம்ம வேலை செய்யணும்னு ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் அப்படின்றாரு. அந்த பாடம்னா என்ன எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. கருத்து வேறுபாடுகள்லாம் மூட்ட கட்டி வைங்க அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. காங்கிரஸ் சரி. வந்து 26 எலக்ஷன்ல கண்டிப்பா வந்து திமுகவோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா ம். சில பேர் அதுல அபஸ்வரமா பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு விஜய் இருக்காரு. கேரளால வந்து விஜய் வந்தாருன்னா, காங்கிரஸோட வந்தாருன்னா நாங்க வின் பண்ணிடுவோம். தமிழ்நாட்டிலேயே விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு தெரியாது. அப்புறம் கேரளாக்கு எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டிலேயே விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்குன்னு கேள்விக்குறியா இருக்கு. அப்புறம் கேரளால விஜய் வச்சு வின் பண்ணலாம்னு காங்கிரஸ்காரங்க சொன்னா, அத விட சிரிப்பு வேற எதுவும் இருக்காது ஆக்சுவலா.
தமிழ்நாட்டிலேயே அவருக்கு என்ன சார் பெர்சன்டேஜ் இருக்கு? ஒருத்தன் 2, 8% இருக்கான். ஒருத்தன் 10% இருக்கான். நான் என்ன சொல்றேன், அத நான் டிஸ்பியூட் பண்ணவே இல்ல. அவருக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்கு. ஆனா அது என்னன்னு தெரியாது. தெரியாத போது கேரளால விஜய் வந்தா வின் பண்ண முடியும்னு எப்படி சொல்றீங்க ஆக்சுவலா? தமிழ்நாட்டுல அவர் என்ன வச்சிருக்காருன்னே தெரியலையே இன்னும். அவருக்கு ஒரு அவருக்கு ஓட்டுகள் வரத்துக்கான வழி நெறைய இருக்கு. அது எப்படி எப்படி உழைக்க போறாருன்னு தெரியாது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி எப்படி உழைக்க போறாருன்னு தெரியாது. அதனால தமிழ்நாட்டுல அவர் செல்வாக்க தெரிஞ்சுக்காம எந்த கட்சியும் அவர்ட்ட மூவ் பண்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் யோசிப்பாங்க. அண்ணாமலை தனி கட்சி தொடங்குற ஐடியால இருக்காரு, இல்ல அதிருப்தியில இருக்காங்கிறத நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. ஒருவேள அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்க முயற்சி பண்ணா, அத பாஜக வந்து அலோவ் பண்ணிருமா? இல்ல அவர கட்டங்கட்டி தூக்கிருவாங்களா? அளவும் பண்ணும், கட்டம் கட்டி தூக்கவும் செய்யும். 2மே பண்ணுவாங்க. ம், ம். போங்கோ நீங்க 26ல போய் முடிஞ்ச வரையும் அதிமுகவ பலவீனப்படுத்துங்க. அப்புறம் 29ல வந்து சேர்ந்துக்கோங்கன்னுவாங்க. அவ்வளவுதான். வேற என்ன இந்த இருக்கு? சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல ப்ளே பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறீங்க. ஆமா. பாஜகவ பொறுத்த மட்டும் அவங்க அரசியல் ரீதியா அவங்களுக்கு எது எது அட்வான்டேஜ்ன்னு பார்ப்பாங்க சார். இப்போ ம். வந்து அதிமுகவ பலவீனப்படுத்தினா பெட்டர்ன்னு நெனைச்சாங்கன்னா, அதிமுகவ பலவீனப்படுத்துறதுக்கு அண்ணாமலை பண்ண முடியும்னு நெனைச்சா, சரி நீங்களும் தினகரனும் போய் சேர்ந்து என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரே நோக்கமா இருக்கிறதுனால அதிமுகவ பலவீனப்படுத்துங்கன்னு ட்ரை பண்ணலாம். அதிமுக ஆட்சியில பங்கு குடுக்குறாங்களான்னா, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதிகாரத்தில் பங்குன்னா அதுக்கு பதிலே இல்ல அதிமுகட்டேருந்து. ஸோ பாஜக அதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. ம், அதிகாரத்தில் ம். பங்குன்ற விஷயத்துக்கு அதிமுக ஒத்துக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் ஒரு பிரஷர் கொடுக்கறதுக்கான முயற்சியில இறங்குவாங்க. ஸோ அதனால வந்து அத் பாஜக தன்னுடைய பாலிடிக்ஸ்ல எது பெஸ்ட்டோ அத பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன மொத்தத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, 26 எலக்ஷன்ல 2 திராவிட கட்சிகள்ல ஒரு திராவிட கட்சிய குறிப்பா அதிமுகவ பலவீனப்படுத்த முடியுமான்னு கூட அவங்க நினைக்கலாம். சொல்ல முடியாது. அதுக்கு அண்ணாமலை வெளியில போயிட்டு, அவரும் தினகரனும் சேர்ந்துட்டு, செங்கோட்டையன், ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்துட்டு, அந்த சவுத்லயும், டெல்டாலயும் அதிமுக ஆதரவு ஓட்டுகள பிரிச்சாங்கன்னா, அப்புறம் அதிமுகவுக்கு வர வேண்டிய திமுக எதிர்ப்பு ஓட்டுகள விஜய் வாங்கிட்டு போனாருன்னா, அப்ப அதிமுக தோல்வி அடையும்ல. அப்ப ம், அதிமுக ம். பலவீனமாச்சுன்னா, சரி அது பலவீனமானா நல்லது தான். அடுத்தது நம்ம விஜய வளர்த்து விடலாம். விஜயோட சேரலாம். இல்ல வேற ஏதாவது அதிமுகவையே வந்து நம்ம செங்கோட்டையன், ஓபிஎஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து ஏதாவது பண்ணலாம்னு அப்படி பலவீனம் ஆயிட்டாரு பழனிசாமி. அப்போ ஒரு எல்லாரையும் மத்தவங்கள ஒன்றுபடுத்துங்கன்ற ஒரு விஷயத்த தீவிரமா கையில எடுக்கலாம். இல்ல பலவீனப்பட்டா பட்டுட்டு போட்டும், அப்படியே போட்டும், எப்படியோ போட்டும்ன்னு விட்டுறலாம். எப்படி வேணா பண்ணலாம். சொல்ல முடியாது. ஏன்னா, பாஜகவுடைய அரசியல் நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டுல கால் பதிக்கணும். 22ல குறைஞ்சபட்சம் 5 எம்பி போஸ்டாவது இங்க வாங்கிடணும். அதுதான் அவங்க நோக்கம். ஒரு குறைஞ்சபட்சம் 5 எம்பி போஸ்ட் வாங்கிடணும்னா, எம்பி எலக்ஷன்ல வின் பண்ணிடணும் 5 இடத்துலயாதுங்கிறது தான் அவங்க நோக்கம். அதுல தான் அவங்க வொர்க் பண்றாங்க ஆக்சுவலா. செங்கோட்டையன் கதை முடிஞ்சுதா? இல்ல அவருக்கு திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப அமைதியாவே இருக்கிறாரு இப்போ. இல்ல அவரு திருப்பி திருப்பி இது மாரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. அவர் கடைசியில இந்த தேர்தல் நெருக்கத்துல அவருடைய ரோல் என்னன்னு பார்க்கணும். அவர் தினகரனோட சேர்ந்து இருக்காரா? இல்ல பாஜக சைடுல போயிறாரா? பாஜக ஏதோ ஒரு சீட் குடுத்தா பாஜக சீட்டு பாஜக அதிமுகவோட இருக்கும்போது, ஆ பாஜக ரொம்ப பிரஷர் பண்ணா, அதிமுக நீங்க அவங்கள சேர்த்துட்டு அவங்களுக்கு சீட் குடுங்க. நாங்க அவங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண மாட்டோம். நீங்களே பண்ணிக்கோங்கன்னா, அது மாரி ஏதாவது ஒரு அரேஞ்ச்மென்ட் பண்ணா, அந்த அரேஞ்ச்மென்ட் வந்து சரியா வொர்க் அவுட் ஆகாது. அது வந்து அரசியல்ல அந்த மாரி அரேஞ்ச்மென்ட் வந்து கெட்ட பேர தான் உண்டாக்கும். ஆனா அது மாரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இருந்தாலுமே வந்து பாஜக என்ன சொன்னாலுமே செங்கோட்டையன், ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. தினகரன நம்ம அணியில கொண்டு வாங்கன்னு பாஜக திருப்பி திருப்பி சொன்னா கூட அதிமுக அத என்ன மாரி டீல் பண்ண போகுதுன்றது நம்ம அந்த சமயத்துல ஒரு ஜனவரி மாசம் அந்த மாரி தான் பார்க்க முடியும். இப்போ எதுவும் உறுதியா யூகத்துல எதுவும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அந்த சமயத்துல ரொம்ப பிரஷர் பண்ணா, நீங்க உங்க கூட்டணியே வேண்டாம். நான் வந்து தாவேகாவோட கூட்டணிக்கு போறேன்னு அந்த மாரி ட்ரை பண்ணி கூட போலாம் இல்லையா? அதனால வந்து எல்லாமே வந்து இப்போ தாவேகா காரங்கள பார்த்து அதிமுகவோட கூட்டணி உண்டா? உறுதியா சொல்லுங்கன்னா, விஜய் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு நழுவி போயிடுவாங்க. விஜய் தான் ம். சொல்லணும்னு சொல்லுவாங்க. விஜய் வந்து அந்த சமயத்துல முடிவு பண்ணுவார் அப்டின்னுவாங்க. அவங்க யாருமே வந்து எல்லாருமே வந்து ஆப்ஷன ஓப்பனா வச்சிருக்காங்க. தினகரன் முதற்கொண்டு சின்ன கட்சிகள் முதற்கொண்டு எல்லாமே தங்களுடைய ஆப்ஷன ஓப்பனா வச்சிருக்காங்க. திமுக கூட்டணியில மட்டுமே அந்த கட்சிகள் வந்து பழைய தேர்தல்ல இருந்த கட்சிகள் யாரும் வெளியில போகாதனால அது அங்கேயே அப்படியே இருக்கு. மத்தபடி எல்லாமே வந்து ஆப்ஷன் ஓப்பன் வச்சிருக்காங்க. தேமுதிக ஆப்ஷன் ஓப்பனா வச்சிருக்காங்க. தினகரன் ஆப்ஷன் ஓப்பனா வச்சிருக்காரு. பாமக அன்புமணி ஓப்பனா வச்சிருக்காரு. பாமக ராமதாஸ் ஓப்பனா வச்சிருக்காரு. புதிய தமிழகம் ஓப்பனா தான் வச்சிருக்கு. ஜான் பாண்டியன் வேணா ஒரு வேள இருக்கலாம். ஏசி சண்முகம் நான் தேர்தல்லயே போட்டி போட மாட்டேன்ட்டாரு நேத்து அவரு. ம். அதனால வந்து என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ம். அதனால எல்லாருமே ஆப்ஷன ஓப்பனா வச்சிருக்கிறதுனால, என்ன மாரியான கூட்டணிகள் அமையும் அப்படின்றது முக்கியம். ஆனா, விஜய் வந்து இந்த வாட்டி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுனால, இந்த திமுக, அதிமுக தவிர இந்த சின்ன கட்சிகளுக்கு போறதுக்கான ஒரு இடம் ஒண்ணு ஸ்பேஸ் அங்க இருக்கு. அந்த ஸ்பேஸ வந்து விஜய்ட்ட போறதுக்கான ஸ்பேஸ் இருக்கிறதுனால, இந்த பேரம் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் திமுக, அதிமுக கூட்டணியில கொஞ்சம் நெறைய இருக்கு. பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு இல்ல. மத்த சின்ன கட்சிகளுக்கு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஓகே சார். பல்வேறு விஷயங்கள் குறிச்சு விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க் யூ.